வணக்கம் டாம்கி, வணக்கம் 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 வணக்கம். ஹாய், வணக்கம் டாம்கி. சாப்பிட்டீங்களா? டாம்கி டான் சாப்பிட்டீங்களா? அக்காவுக்கு வாயில இன்னும் புண்ணு சரியாகல, வலிக்குது. ஹாய் அக்கா. சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் லைவ் வந்தேன், டவர் கட் ஆயிடுச்சு. திருப்பி இப்போ வந்திருக்கேன். உன்னை காணும். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இன்ஸ்டா ஐடி சொல்லு. இன்ஸ்டா ஐடி கோகிலா குமார் 2025பா. வாயில் புண்ணா பண்ணா பண்ணு சாப்பிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். டாம்கி என்ன சாப்பிட்ட? டாம்கி டான் என்ன சாப்பிட்ட? அக்கா எனக்கு அக்கா பண்ணு. அச்சோ, நான் தின்னுபிட்டேனே. ஐயோ சுரேஷ் வந்துட்டாங்க. ஐயோ, என்னது கோகில எரும மாடு, காட்டு எருமை, யானைக்குட்டி, இடையில எங்க போவ? அப்படியே உன் சப்ப மூக்கு குத்துனேன்னு பார்த்துக்கோ. மூக்கு இன்னும் கொஞ்சம் சப்பை ஆகிவிடும். எரும மாடே சுரேஷ், எரும மாடே, நான் உங்களை வந்துட்டு நான் எரும மாடுன்னா நீங்க என்னை சொல்லுவீங்களோ? நான் மட்டும்தான் சொல்லணும், நீங்களாம் என்னை சொல்லக்கூடாது, சரியா? பிச்சு பிச்சு. ஹாய் ஹாய், வணக்கம் டாம்கி. என்ன சாப்பாடுன்னு கேட்டேன், என்னது இப்படி அனுப்பியிருக்கீங்க? நானா அக்கா? சாம்பார் அக்கா, சாம்பார் சாம்பார் சாம்பார். யார் சமைச்சது வீட்டில்? ஹாய் சொல்லுங்க. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் தங்கமாரியா. ஹாய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் இன்ஸ்டா ஐடிக்குள்ளே போகிறது இல்லைங்க. எனக்கு டைம் கிடைக்கிறல, ஒர்க்கு இல்லை, பிஸி, அப்புறம் வீட்டில் ஒர்க் இருக்கும். கோபிகா வாங்க 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 அண்ணி, சொல்லுங்க சொல்லுங்க கோபிகா. ஹாய் மணி, வணக்கம். லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. அக்கா தான் சமைச்சா. அக்காவை அவன்னு சொல்லுவீங்களோ? யுவர் நேம் கோகிலா. கோகிலா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேரு. வணக்கம் வணக்கம். டாம்கி அக்காவை அவன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், ஒரே பிஸி. ஆமாங்க, என்னங்க பண்றது, எல்லாத்தையும் தான் பார்க்கணும். ஓகே. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. என்ன சமையல்? அஸ்லாம் அலைக்கும். அலைக்கட்டும் அலைக்கட்டும். சூப்பர் ஃபிகரா? அப்படியா? மில்கி பேபி அப்படியா? ஓகே அக்கா. நான் எங்க அக்கா சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு அக்கா. அப்படியா? அம்மா திட்ட மாட்டாங்களா டாம்கி? ஹாய் வாங்க. சுரேஷ் எப்ப போய் எல்லாத்துக்கும் செய்வேன், இப்ப போய் எல்லாத்துக்கும் செய்வேன்னு வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு மட்டும் நிறைய லைக் வரணும்னு, சப்ஸ்கிரைப் வரணும்னு அப்படின்னு. எல்லாத்துக்கும் நீ முட்டை ஐயோ முட்டை வந்துருச்சு வச்சிருக்கா. ஐயோ அப்படின்னா என்னன்னே தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது, அதனாலதான் உங்களால இதெல்லாம் பேச முடியுது. ஒரு விஷயம் யாருக்கு தெரியுமோ அதுதான் அவங்களால சொல்ல முடியும், தெரியுமா? அலைக்கும் சலாம். ஓகே ஓகே, அழைக்கட்டும். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கஜா சாப்பிட்டீங்களா? சூப்பர், அழகு. தேங்க்யூ தேங்க்யூ, மிக்க மகிழ்ச்சி. நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியாதே. யார் நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க யாருன்னு. முருகன் அக்கா, என்ன உனக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது, எனக்கு பின்னாடி தலையணி இருக்கு. ஏன்னா அப்படி சாஞ்சு உட்காந்துக்கிறதுக்கு.
நான் ஒரே பையன், அதனால விட்டுட்டாங்க அக்கா. இப்ப வரைக்கும் கூப்பிட்டு பழகிடுச்சு அக்கா. அப்படியா? அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அம்மா தான் விட்டுரு, அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக்கட்டும் 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 உண்டாக்கட்டும். உதடு சூப்பர், தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க முத்து. வணக்கம். இரவு கேப்பக்களி சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. சரி, நீங்க செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. சொல்ல மாட்டாக்கா, விட்டுடுவா. விட்டுட்டாக்கா. அப்படியா டம்கி? அட ஓவரா செல்லம் கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல. இருந்தாலும் இந்த சைடில் நாங்களும் அப்படிலாம் சொல்லிக்க மாட்டோம் டம்கி. சரி பரவாயில்ல. எப்படி படிச்சீங்க? எப்படி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க சொல்லுங்க. ஹாய். லைக் ஓகே, தேங்க்யூ. லைக் போடுறவங்க லைக் போட்டுகிட்டே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நாளை சென்னை போறீங்களா? சரி, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. தமிழ்ல சேட் பண்ணுங்கப்பா. சந்திரமுகி படத்தில் வர்ற மாதிரி வளையல் சத்தம் எல்லாம் கேக்குது. ஒரே புகை மூட்டமா இருக்குது. மந்திரம் எல்லாம் செய்யற இதெல்லாம் எதுக்கு செய்யற? ஹாய் மாரியப்பன். போரா போச்சு அக்கா. கிளாஸ் போரா போச்சா? உன்னை அடி குச்சி பெரம்பு குச்சி எடுத்து விழுக்கணும். ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா எக்ஸாம் எழுதுற. சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். வணக்கம். வெங்கட் ஹாய். உனக்கு 2 குழந்தைகள் தான். நான் சொன்ன எனக்கு ஒரு குட்டி பாப்பா சத்தம் கேக்குது. இது எப்ப நடந்தது? கேக்கும். இது யாரு? கதிர் வந்திருக்க மாதிரி இருக்கே. வாங்க கதிர் வாங்க. வணக்கம், இனிய இரவு வணக்கம் கோகிலா. வாங்க. வணக்கம் கதிர். வணக்கம். சாப்பிட்டாச்சா? ஹாய். ஐ எம் ஸ்ரீலங்கா அக்கா. அப்படிங்களா ராஜு? ஓகே, கொஞ்சம் தமிழ்ல சேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அக்கா நீங்க அப்படின்னா தெரியாதுங்க. அன்பு முத்தம் தா. அம்மா இங்கே வா. ஆசை முத்தம் தா. அப்படியா? ஹாய். நீங்க பேரு சொல்றீங்க. ஓகே, எனக்கு என்னை நீங்க பாக்குறீங்க. உங்களை பார்த்ததான் நான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்லல. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சேகர்னா சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? முத்து சீனா பக்கத்துல இருக்கேன். யார் அது? இங்க ஒரு ஸ்டாலினை பார்த்தேன். தமிழ்நாட்டுல இப்போ நம்ம ஸ்டாலினை பார்த்துக்குங்க. நம்ம சங்கத்தில் சொல்லி மேடம் சொல்லுங்க. கோகிலா உனக்கு 2 குழந்தைகள். நான் சொன்னேன் இப்ப குட்டி பாப்பா சத்தம் கேக்குது. அது குழந்தை எப்ப பிறந்தது? வளகா போட்டாங்க. தமிழன் கார்த்திக் அப்படின்றவங்களும் வளகா போட்டாங்க. அதெல்லாம் பிறந்து முடிஞ்சிச்சு. இப்போலாம் கேட்கக்கூடாது. தமிழ் சொல்லுங்க. தமிழ்ல சேட் பண்ணுங்க. என்ன கோகிலா, ஸ்கூலுக்கு ஏதாவது போறீங்களா? திடீர்னு பாட்டெல்லாம் பாடுறீங்க. ஆமாங்க, ஸ்கூல் போயிட்டு இப்பதானே வந்துட்டு பால்வாடி போயிட்டு எனக்கு முட்டை, அப்புறம் உருண்டை, சத்துமா உருண்டை, அதுக்கப்புறம் என்னது என்னமோ பிஸ்கட்டு அதெல்லாம் கொடுத்தாங்களா. நான் சத்துமா உருண்டையை மட்டும் தின்னுபிட்டேன். பிஸ்கட்டை எடுத்துட்டு வந்துட்டேன். முட்டையும் தின்னுபிட்டு வந்துட்டேன். பால்வாடி போயிட்டு வந்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அக்கா. ஓகே அக்கா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் ராஜு. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆனந்தி உங்க அம்மாவா? ஆனந்தி எந்த ஆனந்தி? எங்க அம்மா பேர் கோவிந்தம்மா. இன்னும் கூட தாங்க. ஐயோ என்னாச்சு?
நிஜமா நீ சொல்றதெல்லாம் உண்மை? ஆமா கதிர். நீங்க வரீங்களா? நீங்க வர்றீங்களா சொல்லுங்க. ஓ மக்கா என்ன வாங்க வாங்க. கோகிலா, வானவில் சேலை கட்டி கட்டி அம்மா வீட்டிலிருந்து ஒரு வீடியோ பண்ணி இருந்தீங்க. அந்த சேலையில் நீங்க அழகா இருந்தீங்க. மறுபடியும் அந்த சேலையை கட்டி வீடியோ பண்ணுங்க. அந்த சேலை எங்க அக்கா எருமா மாடு தூக்கிட்டு போயிட்டால. எந்த ஊர் சொல்லுங்க? நாங்க திண்டுக்கலுங்க. வேண்டாம் கோகிலா, மூலிகை ரசத்துக்கு ஆசைக்கு போய் பண்ற பாடு இன்னும் என்னால் மறக்க முடியல. அதுக்குள்ள ஐயோ சிரிப்பு திருப்பி. சத்துமாக முட்டை வேண்டாம். ஏன் வேணாம்? தின்னுதான் ஆகணும். சரியா? தின்னாக்க குண்டா வர முடியும். மருந்து கூட அதை வேணான்னு சொல்லிடுறாதீங்க. சரியா? வாங்க சார், பால்வாடி போலாம். வணக்கம். ஹாய் டாம்கி. அக்கா ஏன் கமாண்ட் படிக்கல? நான் படிச்சுட்டு தாப்பா இருக்கேன் டாம்கி. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, நீங்க சேட் பண்ணுங்க. வணக்கம், வாங்க. வணக்கம். நாமக்கல். ஓகே, நாமக்கல்ல இருந்து லைவ் பாக்குறீங்களா? சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே சொல்லுங்க. சூப்பர் சிரிப்பு அப்படிங்களா? என்னை சிரிக்க வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சிரிச்சோன்னா கண்ணம் வலிக்கும். உட சிரிக்க வச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே கோகில மூலிகை ரசம் சாப்பிட்டால் கண்ணும் கண்ணம் மாதிரி ஆகிவிடும் என்று சொன்னீங்க. இப்போ சத்து மாவு என்னங்க கோகில? ஆமாங்க, சத்து மாவுன்னு பேர் எதுக்கு வச்சிருக்காங்க? சாப்பிட்டா இப்படி ஆகுவோம். அது இப்போ மட்டும்தான், இப்பதான் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையில சாப்பிட்டுப்பாங்க, தெரியுமா தெரியாதா? கோகிலா அக்கா ஹாப்பி பர்த்டே. இருக்கட்டும், ரொம்ப தேங்க்யூ, நன்றி. ஹாய், சூப்பர், வெல்கம், இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டாச்சா? ஜெய் ஸ்ரீராம், விருதுநகர், லைக் 18. தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் கண்ணன், வாங்க. வணக்கம் மாரியப்பன், அருமை அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் கோபமா கிளம்புகிறேன். அப்படியெல்லாம் போகக்கூடாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க. கோகிலா, எதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சத்துமாவு பற்றி பேசவில்லை நீங்கள்? அது நான் மட்டும் சாப்பிட்டுட்டு என்ன, நான் மட்டும் சாப்பிட்டு இப்படி ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் சரி பாவமே இந்த கதிர் ரொம்ப ஒல்லியா இருக்காரே, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வெளியில சொல்றேன். ஓகே டாம்கி, நான் என்ன கேட்டேன் அக்கா? போய் பாருங்க மேல. உங்களை மதிச்சு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன மதிக்க கூட மாட்டீங்க அக்கா. ப்ளீஸ் டாம்கி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அழகான மூக்குத்தி மூக்கழகி, தேங்க்யூ. என்ன கேட்டீங்க டாம்கி? ஏன் கமெண்ட் படிக்கலன்னு இருக்கீங்க? நான் படிச்சுட்டு தானே இருக்கேன் தங்கப்புல. சாமி, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் டாம்கி, கோவப்படாதீங்க. அக்கா, தம்பி எப்படி இருக்க? அண்ணன் எப்படி இருக்கு? என்ன அண்ணன்னு கேக்குறீங்க டாம்கி? எனக்கு பையன், அப்புறம் பாப்பா. அக்கா, தம்பி எப்படி இருக்க? அண்ணன் எப்படி இருக்காங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே, எல்லாருமே நல்லா இருக்காங்க டாம்கி. ஓகேவா? உங்க கேள்வியை நம்ம போய் பார்த்து பதில் சொல்றேன். ஓகேவா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இரவு வணக்கம் அக்கா. வாங்க மாரியப்பன், வணக்கம். கோகிலா, நேற்று இரவு தட்டு நிறைய தேங்காய் துருவி கொடுத்தீர்கள். ஆமா, நேற்று இரவு உணவு அதுதான் எனக்கு மிச்சம் இருந்தது. இப்ப அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அச்சோ, என்ன உணவு சொல்லுங்க. சரி பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல. கெட்டு போகாம இருந்து சாப்பிடலாம், ஒண்ணு தப்பு இல்ல கதிர். டாம்கி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரா 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 சார் சுக்குரா எப்படி சொல்லுவாங்க? ரா, அது எப்படி ஆக்சன் பண்றது? நான் அந்த படம் பார்த்துருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போச்சே. சரி ஓகே, நான் என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். அவங்க எப்படி வேணா சொல்றேன். நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ராரா வேணாம். நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா?
வந்து ஐயோ, என் வீட்டுக்கிட்ட கேட்குறேன். உண்மையே சொல்லு கோகிலா, நீங்கள் பால்வாடி சத்துமாவு முட்டை சாப்பிட்டு தான் இப்படி இருக்கீங்க. ஆமாங்க, அதுலயும் ஒரு விஷயம் கதிர் கேளுங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட முட்டை என்னோட சத்துமாவு உண்டை மட்டும் சாப்பிட மாட்டேன். பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ பிடுங்கி தின்றுவேன் நான். இங்கிட்டு இருந்தாலும் சரி இங்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பிடுங்கி தின்றுவேன். சரியா? அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க நீங்க, அப்பதான் வந்து குண்டாக முடியும். சரியா? கோகி டீச்சர் வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கீங்க? கோகி டீச்சர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லணும். எனக்கு பதிலுக்கு சேட் பண்ணுங்க. ஹாய், ஐ எம் ஆனந்த் அண்ட் யுவர் ஆர் மை தமிழ் ப்ளீஸ். கோகிலா, நீ சீனாவுக்கு போய் 10 கோர்ஸ் முடிச்சேன்னு சொன்னீல, இதுக்கப்புறம் புத்தர் சித்தர் கதை விட்டியா? ஏன் புரியுது, நீ எல்லா பேத்துக்கும் முட்டை வந்துருச்சு வைத்தியத்தான் போயிருக்கேன்னு. சுரேஷ், ஆமா உங்களுக்கு சேர்த்துதான் முட்டை வந்துருச்சு வச்சிருக்கேன். நலம். அப்படிங்களா? ஓகே, சாப்பிட்டீங்களா? என்ன பேரு ANP அப்படின்னா என்ன பேருன்னே அது எனக்கு தெரியலையே. சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். நலம்ன்றவங்க வந்துட்டு என்ன பேர் சொல்லுங்க. புடினிக்கு திண்ணியாச்சு. ஆமா டாமிக்கி, உனக்குலாம் அதை பத்தி தெரியாது. பக்கத்துல இருக்கிறவங்கள பிடிங்கி தின்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அப்படி சாப்பிட்டாதான் நம்ம குண்டாகுவோம் தெரியுமா? சாப்பிட்டு பாரு, நீயும் குண்டாயிர பாரு, குட்டி பையன் மாதிரி இருக்க. தெரியவில்லை. அப்ப நீ வந்து நான் தெரியவில்லைன்னு தான் கூப்பிடுவேன். பரவாயில்லையா? ஹாய் ஹாய். தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கும் மனைவரும் தொட்டில் இருந்து முட்டை சத்துமாவு எடுத்து நீங்க தின்னீர்கள். அப்படித்தானே கோகிலா? ஆமாங்க, நான் அப்படிதான் சாப்பிடுவேன். பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்க தட்டுல இருக்க பிடிங்கி தின்றுவேன். நீங்களும் அப்படி சாப்பிட்டு பாருங்க. அதாவது நம்ம தட்டுல இருக்கிறது அப்படியே இருக்கணும். அப்படியே வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம எல்லாம் திங்கணும். அப்பதான் வந்து நம்ம குண்டாக முடியும். அக்கா, அவர் அன்பு சொல்லுங்க அக்கா. ஓகேவா அக்கா? அவர அன்பும் சொல்லுங்க. அன்புன்னு சொல்லணுமா? ஓகே ஓகே தம்பி, எனக்கு சொல்ல தெரியல. சரி ஓகே. அன்பு மூ சாப்பிட்டீங்களா? எனக்கு சொல்லி தரதுல ஆள் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது என்னது? நீங்கள் எத்தனை முட்டை சாப்பிடுவீங்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போது? அதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லைங்க. யார்கிட்ட இருந்தாலும் பிடிங்க. எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி முட்டை யாராச்சும் வச்சுட்டு சத்தமாவை யாராச்சும் வச்சுட்டு உட்காந்துதான் பிடிங்க தின்றுவேன். நீ எந்த ஊர் ஜெயக்குமா? நான் திண்டுக்கல்ல இருந்து கோகிலா உங்க அக்கா கிட்ட இருந்து அந்த சேலையை வாங்கிட்டு வந்து கட்டி வீடியோ பண்ணுங்க. இல்லைன்னா உங்க அக்கா வீட்டுக்காரர் கொண்டு வர சொல்லுங்க. எங்க அக்கா எரும மாடே தூக்கிட்டு போயிட்டாள். அந்த எரும மாட்டை இருந்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன், வேண்டாம். அக்கா வெறும் அன்பு மட்டும்தான் அக்கா. ஓகே டாமிக்கி, சரி அன்பு ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அறிவழகன் எங்க போனாரு தெரியல, காணும். ஜெகனை காணும், தமிழனை காணும், கார்த்திக்க காணும், பாலாஜின்னா காணும். யாரெல்லாம்? ப்ரோ, உங்க பேரு இனிமே அன்பு ஓகேவா ப்ரோ? ஆமாம் அன்பு, இருக்கீங்களா? ஹாய், வணக்கம் வணக்கம். இருக்கீங்களா லைவ்ல? நான் சாப்பிட்டேன் கோகிலா, பிரிஞ்சி சாதம். ஏன் அன்னைக்கு யாரும் இதே மாதிரிதான் சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்னது கதிர்? பிரிஞ்சி சாதம்னா என்னது? கடவுளே, என்னென்னமோ சொல்றீங்களே. ஹாய் ராஜபாண்டியா. பூ ஹாய் ஆண்டி, உங்க சாரி சூப்பர். தேங்க்யூ. ஹாய். இது டேபிள் பிரியாணி, உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு அப்புறம் பிரின்சி சாதம் சொல்றீங்க? வெஜிடபிள் பிரியாணி சொல்ல வேண்டானே.
அப்படி சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். புதுசு புதுசா ஒரு பேரை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாய் 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 ஹாய், வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஒரு ஆள் பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டுச்சாப்பா, ஒரு ஆள் பிரிஞ்சி சாதம், ஒரு ஆள் எப்சிபர் சாதம், ஒரு ஆள் வந்துட்டு ஜமீலா சாதம். அப்படி எப்படிங்க பேசுறீங்க? கோகிலா அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது சத்து மாவை உருண்டை உருட்டி யானை போல் ஊட்டி விடுவார்கள். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விடுவீர்கள். சாப்பிடுவதில் கோகிலாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது, என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. நான் தாங்க ஃபர்ஸ்ட். ஆமாங்க, அப்படிதாங்க சாப்பிடுவேன் நான். உங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்காம சாப்பிடுவேன். யாரு அது சுரேஷ் மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், கண்டிப்பா கொடுப்பேன். கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்றேன். இந்த சுரேஷுக்கு பார்க்க வச்சுக்கிட்டு திங்கணும். ஆளு கண்ணீர் வந்தாலும் நான் மட்டும் திங்கணும். நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம், சுரேஷ் கொடுக்காம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். ஒரு ஆள் பிரின்சஸ் சாதம் சொன்னாங்க. மித்தவங்களாம் யாருமே எதுவுமே சேட் பண்ணல. டாம்கி சொன்னா சாம்பார் சாதம். மித்தவங்களாம் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க. சாப்பிடாதவங்க நான் லைவ்ல இருக்கேன், நீங்க போய் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துருங்க மறந்துடாம. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். வெஜிடபிள் பிரியாணி, அதை தான் நான் அப்படி சொன்னேன். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு பேர் வச்சு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு எப்போ ஒரு வழக்கமா ஒரு பேர் இருக்கும்ல, அந்த வழக்கமான பேரை தான் சொல்லணும். நீங்களா ஒரு பேர் வச்சு கூடாது, சரியா? உனக்கு சாப்பாடு வேணுமா? எனக்கு சாப்பாடு வேணும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. எனக்கு சாப்பாடு வேணும். அன்பு வாங்க, நல்ல முன்னேற்றம். வாழ்த்து. தேங்க்யூ தேங்க்யூ, வாழ்த்துக்கள். நான் தூங்க போறேன். குட் நைட் டீச்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு திருப்பி நீங்கள் சேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ப்ரோ. அக்கா புரியுற மாதிரி காய்கறி சோறுன்னு சொல்லுங்க ப்ரோ, அப்போதான் தெரியும் அக்காவுக்கு. டாம்கி, எனக்கு சிரிப்பு வருது. டாம்கி அப்புறம் சிரிப்பு அடக்க முடியாது என்னால. வழக்கமா என்ன பேரு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வெஜ் பிரியாணி சொல்லணும், இல்லாட்டி வெஜிடபிள் பிரியாணி சொல்லணும். நீங்க என்ன பிரின்சி சாதம் சரிங்க? பிரின்சின்னா அது ஒரு பெண்ணோட பேரு தெரியுமா? நீங்க அப்படி சொல்றீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜபாண்டி எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க. கோகிலா அவர் தம்பியையும் தங்கச்சியையும் ஏமாற்றி அவர்கள் வைத்திருக்கும் தின்பண்டத்தை பிடுங்கி தின்பதே கோகிலாவின் வேலை. அதற்காக அவர் தம்பியிடம் தர்ம ஐயோ தர்ம அடி வாங்கியிருக்கிற. ஆமாங்க, உங்களுக்கு ரொம்ப தெரியும். நீங்க பக்கத்திலே இருந்து பாத்தீங்க பாருங்க. பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி பெரிய பேசாதீங்க. இந்த சுரேஷ் செல்வம் மழுகு நம்ம திங்கிறோம் திங்கிறோம் சொல்லி நம்மளை வந்து திட்டுறதே வேலையா போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். கோகிலா ஏன் லைவ் கட் ஆயிடுச்சு? கணேசன், அது வந்து டவர் பிரச்சனை. திருப்பி இப்ப டேட்டா போட்டுட்டு வந்திருக்கேன். பாப்போம் இதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசுவோம். லைவ்ல இருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வந்துட்டீங்களா? கோகிலா நல்லா படித்து பாருங்கள். நான் இப்படியா சொன்னேன்? நான் சொன்னது இப்படி பிரிஞ்சி சாதம். அதுதாங்க பிரிஞ்சி அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பொண்ணோட பேரு, சரியா? காவேரி, கோதாவரி அப்படின்ற மாதிரி அது எப்படி சொல்றாங்க நதி பேரு, அது மாதிரி இது ஒரு வந்து ஒரு பொண்ணோட பேரு, தெரியுமா? இனிமேல் வந்துட்டு பிரின்சி சாதம்லாம் சொல்லவே கூடாது. வெஜிடபிள் சாதம் தான் சொல்லணும், புரியுதா? அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா வாங்க கத்துக்கலாம். பால்வாடியில இருந்து வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வரலாம். ஓகே, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஹாய், வணக்கம் வணக்கம். என்னங்கய்யா சாமி, லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. மொபைல் ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். லைக் போடாதவங்க ஸ்க்ரீன்ல இப்படி இப்படி 2 தடவை தொடுங்க, லைக் விழும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய்.
இந்த டீசெண்டாக வந்துட்டு எல்லாரும் சேட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி கோகிலா, கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்? கடை தோசையில வந்துட்டு இந்த சொல்றேன் கணேசன், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அக்கா அவங்க பிரின்ஸின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஃப்ரெண்டோட சார்பாக அக்கா, அதுதான் நீங்க வேற மாதிரி படிச்சிருக்கீங்க. இல்லப்பா அப்படி இல்ல, அவர் பிரின்சி சாதம் தான் சொன்னாரு. லைக் பண்ணிட்டாக்கா, ஓகே தேங்க்யூ. கோகிலா, இதுக்கு மேல வேண்டாம், இந்த சாதத்தை இதோட விட்டு விடுவோம். நீங்க எதுக்கு பிரின்சி சாதம் சொன்னீங்க? உங்க பிரின்சின்னா அது யாரு சொல்லுங்க. ஹாய் கோகிலா, அந்த சேலையை உங்க அக்காவிடம் ஓசி வாங்கி தான் வீடியோ போட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் கோகிலா என்கிறதுக்கு என்கிறது மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிற. ஆமாங்க, எங்க அக்கா சிலை நான் எடுத்து கட்டினேன். இப்ப உங்களுக்கு எங்கன்னா கஷ்டமா இருக்கு? ஏன் அக்கா சேலை அது நான் கட்டுவேன், அப்படிதான் கட்டுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அக்கா ஓகேவா? சகோதரி, உனக்கு லைக் போட்டது சூப்பரா, சூப்பர் சாட்னா விளக்கம் மட்டும் சொல்லு. ஓகே, நான் சொன்னது பிரிஞ்சி நல்லா படிச்சு பாருங்க, இது ஒரு பொண்ணோட பேர். ஆமா, நான் திரும்பவும் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், அது ஒரு பொண்ணோட பேரு, சரியா? பிரின்சினா ஒரு பொண்ணோட பேரு. கோகிலா, யானை குட்டிக்கு சமீபத்தில் ஒரு எருமமாடு சுரேஷ், எருமமாடு சுரேஷுக்கு தான் அப்படி பிறந்திருக்கு. என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாங்க, கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்னு. கடை தோசைன்னா அந்த கல்லுல வந்துட்டு விளக்கமா தோசை கூட்டி விட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி போடுவாங்க. வீட்டு தோசையில நம்ம பெண்கள் அனைவரும் சூப்பரா டீசெண்டா அழகா எண்ணெய் தொட்டு தடவி அதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுப்போம். அதுதான் அங்கேக்கும் இங்கேக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கான பதில் சொல்லிட்டேன், தோசைக்கான பதில் சொல்லிட்டேன். அது நான் சொல்லுவது ஐயோ கதிர், பிரின்சி தான், பிரிஞ்சினா வந்துட்டு ஒரு பொண்ணோட பேரு. அச்சோ கோயில், தலை சுத்துதா? தலை சுத்துறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேட் பண்ண முடியுது. கரெக்டா தலையை நிறுத்தி வச்சுட்டு பாருங்க, எனக்கும் கொஞ்சம் சுத்துது. என் கேள்விக்கு பதிலே வரவில்லை. ஐயோ, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? சொல்லுங்க, திருப்பி சேட் பண்ணுங்க ப்ளீஸ். மேல போயிடுச்சு போல இருக்கு. டம்கி, இல்ல அக்கா நல்லா எங்க அண்ணே சட்டைய போட்டா செருப்பால அடிக்கிறா. அக்கா என்னது? இல்ல அக்கா, நாளா என்னப்பா அனுப்பியிருக்கீங்க? எங்க அண்ணே சட்டைய போட்டா செருப்பால அடிக்கிறாரா அக்கா? அதான் கேட்டாரு. அப்படிங்களா? எங்க அக்கா என்னை அடிக்க மாட்டாள, நானும் அந்த பிள்ளை அடிக்க மாட்டேன். நாங்கெல்லாம் ரொம்ப அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் அக்கா, என் தங்கச்சி, எங்க அம்மா மாத்தி ட்ரெஸ் போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இங்க இருந்து நாங்க போனேன்னா அவங்க சேரை எடுத்து கட்டிக்கிட்டு அவ்வளவுதான். இல்ல அக்கா, ஆமாங்க, நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்க மாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். கோகிலா, நீங்க விளையாட்டுக்குத்தான் சொல்றீங்க அந்த பெயர் ஒரு பொண்ணோட பெயர் என்று. கதிர், இது உண்மையாவே நிஜமாதான் சொல்றேன், உண்மைதான் நான் சொல்றது, புரியுதா? அது வந்து ஒரு பொண்ணோட பேர் தான் பிரின்சி. நீங்க தான் வெஜிடபிள் பிரியாணிக்கு போய் நீங்க ஒரு பேர் வச்சுட்டு அதை வந்து நீங்க மாத்தி நீங்க தான் சொல்றீங்க. இப்ப சொல்றேன் வாங்க, நீங்க வந்துட்டு கண்டிப்பா பால்வாடி போய் படிச்சு வந்தாதான் இது வந்து சரிப்பட்டு வரும். வாங்க, கரெக்டான மெத்தட்ல நீங்க படிக்கல, இதுதான் உண்மை. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் லைக் போடாதவங்க லைக் போட்டுட்டு வாங்க. எங்க இருக்கீங்க எல்லாரும்? எங்க போனீங்க? 7 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா? சரி, ஓகே, இருங்க. தமிழ் என்னால காணும், ரொம்ப நேரமா காணும். கோகிலா மேடம் இருக்கிறீங்களா? பேசுறீங்களே என்று எங்களுக்கு தெரியல. ஒன்னு சிரிக்கிற
ஒண்ணு பேசி பேசி ரெண்டுமே ஒன்னா. என்னதான் செய்ய சொல்றீங்க? பேசதான் வேணும், அப்புறம் என்ன செய்யணும்? இந்த வாயில் பால்வாடி போனா சரி பண்ணிட்டு இந்த வயதில் இந்த வயதில் பால்வாடி போனா சரிப்பட்டு வருமா கோகிலா நினைச்சு பாரு. வேண்டாம். நீங்க என்னது நீங்க சொன்னது அந்த பொண்ணு பேர். அது அப்படி இல்லை, விளக்கம் மாறு அடிச்சுட்டு தோசை போட்டா அது கடை தோசை. சரி ஓகே, தோசை போட்டு. ஐயோ கணேசன், எப்படி இப்படிலாம் என்னால அதுதான். ஓ, நீங்க கடைசி விளக்கம். ஐயோ, ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. அச்சோ, நான் அதை பார்க்கணுமே. அறிவழகன், ஹாய், வாங்க வாங்க வாங்க, வணக்கம். அக்கா சுத்தி காட்டுறிய என்னத்த? தப்பு இல்லாதானே அக்கா? அப்புறம் ஏன் அக்கா அன்னைக்கு என்னைய செருப்பால அடிக்கிறா? ஐயோ, அண்ணே என்னைய செருப்பால அடிக்கிறா. யார் அடிச்சது? டான்கி சொல்லு, யார் அடிச்சது உன்னைய? பொய் சொல்லாம சொல்லு, இது நிஜம்னா நீ அது யாருன்னு சொல்லு. யார் உன்னை அடிச்சாங்க சொல்லு. உன் கூட பிறந்தவர்கள் 7 பேர் என்று சொன்னீர்கள், நீங்கள் தான் மூத்தவர் என்று சொன்னீர்கள். அப்புறம் எப்படி அக்கா வந்தார்? ஐயோ கோகிலா, அதுவா? என் கூட பிறந்தவங்க 4 பேர், 3 பேர். ஏன் அண்ணன் தான் அக்கா. எதுக்கு அடிக்கிறாங்க? அடிக்க கூடாது. நீ போட்டு கிழிச்சு வச்சிருவியா? சொல்ல டாமிக்கு, உன் மேல என்ன மிஸ்டேக் இருக்கு தெரியலையே. நீ ஒரு வாட்டி போட்ட உடனே ட்ரெஸ் கிழிச்சிருவியோ? சொல்ல கோகிலா, என்ன பண்றீங்க? எங்க கமெண்ட் பார்த்துட்டு அதுக்கு விளக்கமே சொல்லல. என்ன பண்றீங்க கோகிலா? என்ன பண்றீங்க? இல்ல ஜெகன், என்னங்க நீங்க சொல்லிருக்கீங்க? அச்சோ, நான் அதை பார்க்கவே இல்லைங்க. கோகிலா மேடம் இருக்கீங்களா? பேசுறீங்களா என்று எங்களுக்கு தெரியல. ஒன்னு சிரிக்கிறீங்க, ஒன்னு பேசுங்க. சிரிங்க, ஒன்னு சிரிங்க, ஒன்னு பேசுங்க, ரெண்டுமே ஒன்னா செய்யற. சரி ஓகே, இனிமே ஒவ்வொன்னா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஜெகன் மோகன், இனி ஒவ்வொன்னா, ஒன்னு சிரிச்சுக்குவோம், இல்லைன்னா பேசிக்குவோம், ஓகே? எங்க வீட்டுல தோசை கேட்டால் பெரிய விளக்கமார் கொண்டு அடிக்கிறாங்க. ஐயோ, ஏன் அறிவுலகன், ஏன் அப்படி பண்றாங்க? எதனால அப்படி பண்றாங்க? பொய் தானே எல்லாரும் ஒரே மாதிரி கமெண்ட் பண்றீங்க, பொய் தானே சொல்றீங்க. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? தோசை கேட்ட எதுக்குப்பா இப்படி பண்றாங்க? ஹாய் சண்முகம், ஹாய், வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ். சரி, சாப்பிட்டீங்களா? அறிவழகன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஹாய் முருகேசன், ஹாய், வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? வந்துருச்சியா? வந்துருச்சு. கோகிலா, ஹாய் ஹாய், வாங்க. கோகிலா, நீங்க நிஜமா சொல்லுங்க, சத்து மாவு போய் பால்வாடியில் சாப்பிடுவீங்களா? ஆமா, இது என்ன டேஸ்டில் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்னா, இனிப்பு, உப்பு, அதுக்கப்புறம் காரமா இருக்குங்க. காரம்ன்றது ரொம்ப கொஞ்சம் தூக்கலா இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும். நீங்க பால்வாடி வரீங்களா? சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும், சூப்பரா இருக்கும். ஹாய் டாமிக்கு ஏதோ சொல்லியிருக்காரு. அக்கா, இது அதுல பேசாதீங்க சொல்லுங்க, பேசாதீங்க சொல்லுங்க, அந்த காமெடி மாதிரி இருக்கு அக்கா. என்ன டாமிக்கு சொல்ற? பேசாதீங்க சொல்லுங்க, பேசாதீங்க சொல்லுங்க, அந்த காமெடி மாதிரி இருக்கா?
நீ என்ன பண்றேன்னு தெரியல, அப்ப ட்ரெஸ் ஒரே தடவையில கிழிச்சு வச்சிருவான்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்க அண்ணன் திட்டுறான். கரெக்டா? போய் சொல்லாம சொல்லு. நான் பெரிய தோசை கேட்டேன். பெரிய தோசை கேட்டீங்களா? தோசை கல்லுக்கு அளவா தானே இங்க தோசை ஊத்த முடியும். இங்க பெரிய தோசைன்னா எங்க வீட்டுக்குள்ளேயே அடுப்பு கட்டி வீட்டு அளவுலயே சுட முடியும். வாங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? பசங்கள் எத்தனை பேரு? படிக்கிறாங்களா? நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகேசன் நல்லா இருக்காங்க. எனக்கு பையன் இருக்கு, பாப்பா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நல்லா விசாரிக்கிறீங்க, சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. ஹாய் 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 கிங் கோப்ரா, வாங்க. ஹாய். நீங்க முதல்ல இருந்து சொல்லுங்க, நீங்க எத்தனை டேஸ்ட் என்று சொன்னதை நான் எண்ணவில்லை. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க எனக்காக. கோகிலா தான் சொல்றேன் கதிர், கண்டிப்பா சொல்றேன். கோகிலா கோகிலா மாதிரி பொண்டாட்டி கிடைக்குமா நமக்கு? எல்லாம் கோவை செல்லம் மாதிரி கிடைக்குது, என்ன பண்றது? கோவை செல்லம் மாதிரி கிடைக்கிறாங்களா? ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நீங்க எல்லாம் வடிவேலோ? கோவை செல்லம்னு நீங்க வந்து வடிவேலா? சொல்லுங்க பாப்போம். முருகா முருகன்வேல் முருகவேல், ஹாய் வணக்கம். கதிர் சொல்றேன், காரம் தூக்கலா இருக்கும், உப்பு ஜாஸ்தி இருக்கும், இனிப்பு இருக்கும், சூப்பரா இருக்கும். பால்வாடி வந்து சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். நான் அப்படி சாப்பிட்டனாலதான் இப்படி இருக்கேன், தெரியுதா? நீங்கள் சாப்பிடுங்க, பால்வாடி வாங்க, நீங்கள் அது சத்துமாவு சாப்பிடுங்க. நீங்கள் எந்த ஒரு, நாங்கள் வந்து திண்டுக்கலுங்க. ஹாய் திண்டுக்கல். திண்டுக்கல், உங்க பெயர் என்ன? என் பெயர் கோகிலா, திண்டுக்கல்ல இருந்து கோகிலா ஃப்ரெண்ட்ஸ். கோகிலா தெரிந்து தெரிந்து கோகிலா, ஆனா நீங்க அதை சாப்பிட்டு தான் இப்படி இருக்கீங்களா? ஆமாங்க, நானா எவ்வளவு சாப்பிடுன்னு தெரியுமா? சத்துமாவு அவ்வளவு பிடிக்கும். பாஸ் கோகிலா மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா, பாஸ் கோகிலா மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா பைத்தியம் பிடிச்சு ரோட்ல அலைவீங்க. கோவை செல்லா மாதிரி பொண்டாட்டி கிடைச்சாதான் நம்மளால வாழ முடியும் அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் சுரேஷ், ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி ஒரு ஆளை தேடவே வேண்டாம். சத்துமாவு கொடுங்க. சத்துமாவு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? அறிவழகன், எங்க கேட்டீங்க நீங்க? கொடுக்க மாட்டாங்க, அப்படித்தான் வச்சுக்கோ கோகிலா. அப்படியா? ஓகே. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ சொல்லியிருக்காரு, கணேசன். அவர் சொல்லதை நீங்க படிச்சு பாருங்களேன். நான் நல்லா இருக்கேன் செல்வி ஜெயலலிதா. வாரியம் காவேரி தண்ணி மோட்டார் ஆப்ரேட்டர் ஒர்க்கிங் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? இப்பதான் மோட்டார் ஆன் பண்ண வாட்டர் போட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? சாப்பாட்டுக்கு முன்ன சாப்பிடணுமா, சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடணுமா? நீங்க சொன்னது. சாப்பாடே தேவையில்லைங்க, சாப்பாடே தேவையில்லை, சத்துமாவு மட்டும் போதும். அந்த சத்துமாவு மட்டும் சூப்பரா இருக்கும், சூப்பரா வருவீங்க. அப்படி குச்சி உண்ணிட்டு நடந்தா கூட நீங்க வந்துட்டு அந்த குச்சியை அப்படி தலையை சுத்தி அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படி கம்பீரமா வரலாம். சாப்பிட்டு பாருங்க. கோவிலா, நீ வந்து திண்டுக்கல்ல? ஆமாங்க, நாங்க திண்டுக்கல்லுங்க. ரமேஷ், ஹாய் வணக்கம். நாங்க திண்டுக்கல்ல இருந்து கோகிலாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. சாப்பிடவும் நான் வெயிட் பண்றேன், போய் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துருங்க. கோகிலா மாதிரி பொண்டாட்டி கேட்டது யாருப்பா? அவங்க ஹஸ்பண்டு கிட்ட கேளுங்க. அவங்க கோகிலாவும் இருக்காங்க, இல்ல கோவை சரளாவும் இருக்காங்கன்னு கேளுங்க, கேட்டு பாருங்க. எப்படி கோகிலா இதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிறிய? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமாங்க கதிர், ஐயோ நான் எத்தனை வாட்டிதான் சொல்றது? ஒரு தடவை சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்கப்பா. சாப்பாடே தேவையில்லை, உங்களை பார்த்தாலே போதும். ஐயோ இது அறியாது. வசந்தா,
பசிக்குங்க, சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. நான் லைவ்ல இருப்பேன், நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுங்க. ஓகே, இல்லை செல்லை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். யாரெல்லாம் யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லைக் போடாதவங்க மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் இந்த இப்படி இப்படி அப்படி பண்ணுங்களேன், லைக் விழுங்க. பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும், லைக் விழும். அது அவரோட கருத்துமா. பிடிச்சா எதுக்குவோம், பிடிக்கலைன்னா பிடிச்சா ஏற்றுக்குவோம், பிடிக்கலைன்னா விட்டுருவோம். சரி, ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதா செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் சேட் பண்ணுங்க ப்ளீஸ். லவ் யூ டார்லிங். ஐயோ, லவ் யூவா? சரி இருக்கட்டும், ஒரு ஓரம். கோகிலா வீட்டில் மாடு வளர்க்கும் போது கழனி தொட்டியில் இருந்து சத்து மாவை கொட்டி விடுவாச்சு விடுவாங்க. சத்து மாவை அந்த தொட்டியில் கொட்டி சுரேஷ் கமெண்ட் வந்து என்ன படிக்கவே மாட்டேன். போ, கோகிலா சொல்றதை சாப்பிட வேண்டாமா? அறிவழகன், நீங்க எது சொன்னாலும் சத்தானது ஒரு வழி பண்ணி விடுவீர்கள். இந்த தடவை தெளிவா இருக்கேன். ஆமா, நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் சத்துமாவுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்றேன். நல்லது சொல்லும் போது நீங்க கேட்கணும், புரியுதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வேருக்கு. ஐயோ, இப்படியெல்லாம் பேசுறாங்க, என்ன பண்றது? கோகிலா, நீங்க ரசம் வைப்பது எப்படி என்று ஒரு வீடியோ போட்டீர்கள் அல்லவா? அதை பார்த்து விட்டு நானும் ரசம் வைப்பேன். அதை பார்த்து விட்டு நான் ரசம் வைத்தேன். அந்த ரசத்தை அறிவாங்க, ஏன்பா அப்படி பேசுறீங்க? ஐயோ, போப்பா, என்னால சிரிப்பு அடக்க முடியல. அப்ப லைவ் கட் பண்ணிட்டு போயிருவேன் நானு. சிரிக்க வைக்காதீங்க ப்ளீஸ். மூலிகை ரசம் மரம் என்று ஆரம்பிச்சீங்க. ஆமாங்க கதிர். இப்போ வந்து சத்து மாவு, நீங்க யார்கிட்ட கேளுங்க சத்து மாவு அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம், அதை முதல்ல சொல்லுங்க. கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆச்சு ஆச்சு. காதல், காதாளா? சரி, ஓகே. ஹாய், செம்ம சிரிப்பு. வணக்கம். ஆறுமுகம், ஹாய். கதிர் நண்பா, நீங்கள் இப்போதுதான் கோகிலாவை நம்பாமல் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். இவர் ஒரு தெரியும், ரொம்ப தெரியும். ஆளப்பரிய ஆளும் மண்டையும். கதிர், நான் சொல்ல கேட்கலன்னா
உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும், நான் என்ன பண்றது? ஐயோ முடியல, ஏங்க முடியல, ஏன் முடியல? ஹாய், நாளைக்கு பாருங்க, நான் சத்து மாவு சாப்பிட்றேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். என் பால்வாடியிலேருந்து அள்ளிட்டு யார்கிட்ட தட்டில் வச்சுருந்தாங்கன்னா பிடிங்கிட்டு வந்துடுறேன், வந்து சாப்பிட்றேன். ரசத்தை சாப்பிட்டாதீங்க, சாப்பிடாதீங்க. 4 நாள் பூக்கு அறிவழகன் போங்கப்பா, போங்கப்பா. நான் நல்லதாக சூப்பராக தான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் தப்பா ஏதோ பண்ணி வச்சுட்டீங்க போல. நீங்கள் சத்து மாவுன்னு அடிக்கடி பேசும்போது எனக்கு டவுட் அதிகமாக ஆகுது. இதுக்கு பிறகு ரொம்ப நான் இந்த விஷயத்தை கோக்கிலா இப்போது அடுத்த ஐயோ, நான் வந்துட்டு இதெல்லாம் 10 கோர்ஸ் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு இலவசமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ஏன்பா மெசேஜ் போட்டு என்ன அதை ஒழுங்கா படிச்சியா? உன் வார்த்தை கேட்க கேட்க என்று மெசேஜ் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் ரசம் இல்லை, விஷம்பா. எப்பா ஏன்பா நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, சூப்பரா இருக்கும். அக்கா நான் போய் படிக்கணும் அக்கா, பாய், மிஸ் யூ அக்கா. ஓகே டாம்கி, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடாத, பத்திரமா அண்ணன்ட்ட போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு போய் படி. ஓகே, என்ன சொல்றீங்க கோகிலா? இதுலயும் நீங்க 10 படிச்சீங்களா? அச்சோ கோகிலா, கோகிலா உசார் உசார். எல்லாரும் வெறும் ரசமா குடிச்சா அப்படிதான் போகும். ஆமா, வெறும் ரசமா இதுக்கு குடிச்சிங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரசமா இது குடிச்சிங்க. நீங்க ரசம் கத்து கொடுத்ததற்கு 4 நாள் பேதியில் போச்சு. ஐயோ சிரிப்பு வருது. கதிர் அன்பா கோகிலா சொல்வதை நீங்கள் கேட்காமல் இருந்தால் நிச்சயமா காப்பாற்றப்படுவீர்கள். இல்லை நட்டு பார்க்கும் கோகிலா உங்களை பள்ளியாக்கிவிடும். ஜாக்கிரதையாக இருங்கள். டுபாக்கூர் கோகிலாவிடம் சுரேஷ் எரும மாடு. யாரை பார்த்து டுபாக்கூர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அடிச்சிடுவேன் அப்புறம். அழப்பறியா? அடிச்சு குறும்பா சத்து மாவா? என்னது கோகிலா, சத்து மாவு வேக வைத்து சாப்பிட வேண்டுமா, இல்லை வெறும் மாவு அள்ளி சாப்பிடணுமா? வெறும் மாவை அள்ளி சாப்பிட்ட ஐயோ ஐயோ, நான் எப்படி பதில் சொல்றேன் கதிர், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மிளகு எடுத்து வாயில போட்டுட்டு வந்துடுறேன், முடியல. ஒரே நிமிஷம், இது வேற ஒரு ஓரம் வலிச்சுட்டே இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஒரு மிளகு மட்டும் வாயில எடுத்து போட்டு வந்துடுறேன். அப்பா அம்மா, ஹலோ அப்பா, ஹலோ ஃப்ரெண்டு கோகிலா கொடுத்த சத்து மாவு
அறிவழகன் ஏன்பா அப்படி சொல்றீங்க? என்ன கோகிலா சத்து மாவு சின்னதா இருக்கு உருண்டை, இப்போ நீங்க வாயில் போட்டீங்களே அதே சத்து. சூடான தெரியுதா சத்து மாவு ஏன்மா கதிர் அறிவழகன் எனக்கு வேர்க்குது வேற ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஹாய் வணக்கம் வணக்கம். பாலிசாமி எப்படியா? சரிங்க தேங்க்ஸுங்க. கொஞ்ச நேரம் சிரிப்பு காட்டாதீங்களே. என்ன சத்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சாப்பிடுகிறீங்க கோகிலா? எனக்கு டவுட். ஏங்க இது மிளகுங்க. 34 லைக். ஓகே தேங்க்யூ ரங்கசாமி, தேங்க்யூ தேங்க்யூ. ரசம் சாப்பிட்டா உங்களுக்கு கோகிலா தொண்டை அடைக்குதா? அப்ப எனக்கு அறிவழகன் யாம்பா என்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஐயோ சாமி. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. தமிழன் வாங்க வணக்கம். சாப்பிட்டீங்களா? சத்து மாவா நம்பி சாப்பிடலாமா? என்ன இருந்தாலும் கோக்கி. ஏங்க சத்து மாவு தானே சாப்பிட சொன்னேன், வேற என்ன சொன்னேன் நானு? உங்களை வேற ஏதாவது மருந்து அப்படிலாம் நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஓகேவா? சத்து மாவு தான் சாப்பிடுங்க சொன்னேன். சத்து மாவு என்று சொல்லும் போதே உங்களுக்கு இப்படி தொண்டை அடைக்குது, அதை தட்டில் வைத்து கொண்டு எங்களை சாப்பிட சொல்றீங்க கோகிலா. எங்களுடைய கதி என்ன ஆகும் பாருங்க. கதிர் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க சாப்பிட நான் சாப்பிட்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன கோகிலா மிளகு டிப்ஸ் கொடுக்குறீங்களா? எனக்கு இருமல் வருது தொண்டையில, கிச்சு கிச்சு கிச்சு, அதனால மிளகு. போட்ட மெசேஜ் எல்லாம் படிக்காம சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டேன். ஏங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் மிளகு எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு தானே போனேன், கோச்சுக்காதீங்கப்பா. சொல்லிட்டு நம்மள சொல்லாம போனேன், நீங்க சொல்லிட்டு தான் போனேன். சரியா கதிர்? நீங்க வந்துட்டு நீங்க சாப்பிட வேண்டாம். ஓகே நீங்க சாப்பிட வேண்டாம். பால்வாடி வாங்க, உங்க தட்டுல என்னெல்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, நான் சாப்பிட்றேன். நீங்க சாப்பிட வேண்டாம். ஓகே? நான் எப்படி இன்னும் இவ்வளோ பெருசா ஆகுறேன்னு பாருங்க. ஓ அப்படின்ற மாதிரி ஆகுற பாருங்க. நீங்க ஒல்லியாவே இருங்க. தொண்டையில் கிச்சு கிச்சு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அடுத்து இந்த கிச்சு 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 அந்த கிச்சு கிச்சு. கோகிலா உன் ஃப்ரெண்டு நீ சொன்னதுக்காக காலை மாலை நைட்டுன்னு 3 வேளையும் சத்தமான்னு சாப்பிட்டு ஒரு வாரம். ஏங்க நீங்க எதுக்குங்க வரமாவ சாப்பிட்றீங்க? சுடுதண்ணி ஊத்தி 15 சாப்பிடுங்க. சுரேஷ் எருமமாடு வந்து என்னமோ சொல்ல காத்திருக்குது. நண்பர்களை கோகிலா 2 கிலோ சத்துமாவே உருண்டை பிடித்து கோகிலா தனியாக சாப்பிட்டு முடித்து விடுவார். அவரை நன்கு அறிந்தவன் என்கின்ற முறையில் நான் சொல்றேன். ஆமா உங்களுக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப பெரிய வீட்டுக்கு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசாதீங்க. அறிவழகன் அப்பா அது சத்து மாவா இல்ல இல்ல சாவு மாவோட? ஐயோ சாப்பிட்டாதான் தெரியும். உன்னுடைய டெஸ்டுக்கு நாங்க தான். தமிழன் நெசமா எனக்கு கஷ்டமா இருக்கு. போங்கப்பா, நீங்க எல்லாரும் என்னை வந்துட்டு திட்டுறீங்க. மனசு குட்டி மனசு கஷ்டப்படுது. போ.
நீங்க பால்வாடி போங்க, அவங்களே சுடுதண்ணியை ஊத்தி பிணைஞ்சு கொடுப்பாங்க. சரியா? நீ சிரிக்காத பிள்ளை எரும மாடு. ராமலிங்கம் வாங்க, எங்க போனீங்க? ரொம்ப நேரமா அளக்கணும். எரும மாடுலாம் சொல்றீங்க, யாங்கப்பா அப்படி சொல்றீங்க? சரி சரி, அழாத. ஓகே, ஏதோ அந்த குட்டி மனசு கொஞ்சம் அப்படியே வேலைக்கு காட்டு. போங்கப்பா, குட்டி மனசு வெளியில வராது, போங்க. என்ன கோர்ட்ல சோகமா? என்னது? நீங்க சிரிக்காது மாடு. சரி, ஏதோ அந்த குட்டி மனசு அப்ப ஆமா கஷ்டப்படுது. நான் திண்டுக்கல்ல கோபால்பட்டி. உங்க கம்பெனியில் எனக்கு வேலை இருக்குமா? பேட்லாக் இருக்குங்க, வாங்க. பிரபு, நீங்க பேட்லாக் தான் தைப்பீங்களா? ஓவர்லாக் தைக்க மாட்டீங்களா? ஓவர்லாக்கு ஃபுல்லா வேலை இருக்கு, வாங்கல. 39வது லைக்கா? ஓகே ராமலிங்கம், ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடாதவங்க மொபைல் ஸ்கிரீன்ல 2 தடவை இப்படி இப்படி தொடுங்க, லைக் விழும். யாரெல்லாம் சாப்பிடலையோ சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, தயவுசெய்து சாப்பிடாம உட்காந்துருக்காதீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டவங்கள சொல்லுங்க. கோகிலா, என்ன அச்சோ சோகமாய் விட்டீர்கள்? பரவாயில்லை, இருக்கட்டும். மூலிகை ரசத்துக்கு சீனா போய் வந்து விட்டேன். உங்களுக்காக இந்த சத்துமாவையும் சாப்பிட்டு பார்க்கிறேன். ஆனால் இந்த தடவை நான் பிரபு மாதிரி ஆவீங்க. இப்போ நான் எனக்கு தர்றது கூட உங்களுக்கு தரேன், சரியா? நீங்க பிரபு மாதிரி ஆகுங்க, ஓகே? எனக்கு தர்ற சத்துமாவையும் உங்களுக்கு தரேன். நம்ம 2 பேரும் பழம். ஐயோ, எப்படி சொல்லுவாங்க? நம்ம 2 பேரும் பழம், ஓகே? அது எப்படி கோகிலா? உன்னால மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய இப்படி வச்சுக்க தெரியுது, ஆனால் உன் டேஸ்ட் எங்க போங்கப்பா. நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. சாக்காட்டியும் பரவாயில்ல, என்னவே திருப்பி திட்டுறீங்க. கணக்கம்பட்டி சுவாமி கனவுல வந்தாரா இல்லையா? இல்லைங்க ராமலிங்கம், கணக்கம்பட்டி சுவாமி கனவுல வரலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஓவர்லாக் அதிகம் தைக்கிறதுல, எனக்கு ஸ்பீடு வராது. நான் சொல்லித்தரேன் பிரபு, நான் சொல்லித்தரேன், ஓகே? சுரேஷ் எருமமாடு, நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது நீங்க எங்கேயோ பக்கத்துல இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, சேட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நாள் என் கையில் சிக்கும் போது ஜூஸ் புளிச்சு அதை நாய்க்கு ஊத்திடுவேன். உங்க கம்பெனி எங்க ஊர் நம்பர் கொடுங்க. பிரபு, நீங்க எந்த ஊர் சொல்லுங்க. ஹாய் திண்டுக்கல். சரி, ஓகே, சூப்பர். ஹாய் கோகிலா, அந்த சத்து மாவில் முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம் எல்லாம் சேர்த்து இருக்குமா? அப்படி இருந்தால் நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுகிறேன் கோகிலா. பால்வாடிக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்ம வாங்கித்தான் போய் சத்துமாவுக்குள்ள போட்டு சாப்பிடணும், ஓகேவா? நீங்க வரும்போது வந்துட்டு அப்படி நிறுத்து, கரெக்டா? இப்படி 1/2 கிலோ, இப்படி 1/2 கிலோ முந்திரி, பாதாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நிறுத்த 1/2 கிலோ வாங்கிட்டு வருவீங்களாமா? வாங்கிட்டு வந்துட்டு அதுல ஒரு பாதியை எனக்கு கொடுத்துருவீங்களாமா? நம்ம 2 பேரும் சத்துமாவு வந்துட்டு பால்வாடி போய் சத்துமாவு வாங்கி அதுல போட்டு சாப்பிடுவோமா, ஓகே? மறந்துடுவீங்க, எனக்கு சேர்த்து வாங்கி வந்துருங்க. கோகி கும்முன்னு நல்லா கும்முன்னு ஷார்ட் வீடியோ சாங் மாதிரி இனிமேல் போடாத, எனக்கு அந்த மாதிரி சீன் பிடிக்கல.
வேண்டாம் ப்ளீஸ். ராமலிங்கம் அப்படிங்களா? கும்மணும் கும்மணும் நல்லா கும்மணும் அப்படியா? அது வந்துட்டு சரி ஓகே. அதுவும் அந்த வெயில்ல நாங்க அந்த ரீல்ஸ் எடுக்கக்குள்ள நாங்க பட்ட பாடு. என் பையன்கிட்ட நான் எத்தனை திட்டு வாங்கினோ. ஏமா சிரிக்காதம்மா, ஏமா சிரிக்க, நீ சிரிச்சுட்டே இருந்தா எப்படிமா வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை திட்டு வாங்கினோ. நீங்க இவ்வளவு சாதாரண நீங்க சொல்றீங்களே. ஓகே பரவாயில்ல, தேங்க்யூ. கோபி வாங்க. ஹாய் வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா? ருபாக்கூர் திண்டுக்கல் கோகிலா என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஆமா ஆமா, ஆள் மண்டையும் பாரியா சுரேஷ். வா ரொம்ப ஜாஸ்தி சேட்டை, வால் ரொம்ப நீளமாயிடுச்சு உங்களுக்கு. பாவன் விட்டுட்டு இருக்கேன். பாத்தீங்களா கோகிலா, நான் கண்டுபிடித்து விட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? ஓ உன் ஐடியா. எங்க வீட்டில் 5 பாக்கெட் சத்து மாவு உள்ளது. மாணிக்கம் பஸ்ஸில் கொடுத்து விடுகிறேன், வாங்கி கொள்ளவும், திண்டு திக்கவும். எனக்கு ஒண்ணு வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னத்த யோசிச்சு பார்க்கறது, நீங்க வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சத்துமா பெஞ்சு கொடுக்கும்போது நான் என்னோட சத்துமாவை கூட உங்களுக்கு கொடுத்துறேன், சரியா? அந்த பருப்புலாம் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், இந்த சத்துமாவை உங்களுக்கு கொடுத்துறேன். எப்பவுமே உங்க மூக்குத்தி உன்னை பார்க்கிறேன், மூக்குத்தி உத்து பார்க்கிறேன். உங்க மூக்குக்கு மூக்குத்தி சூப்பரா இருக்கு. ஐ லைக் யூ கோகிலா. அப்படிங்களா? சரி கோபி. சாப்பிட்டீங்களா கோபி? டிரைவிங்ல இருந்துகிட்டு நீங்க வந்துட்டு சேட் பண்றீங்களா? எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க அதை ஃபர்ஸ்ட். முருகேசன் ஹாய் 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 ஹாய். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லைக் போடாதவங்க மொபைல் ஸ்கிரீன்ல 2 தடவை இப்படி இப்படி தொடுங்க, லைக் விழும். ஹாய் ஆயா. அப்படிங்களா? ஓகே. ஹாய் பேராண்டி. பேராண்டி சாப்பிட்டீங்களா? இல்லை என்றால் காலையில் பழனி பைபாஸில் வந்து வாங்கி. அது எங்க இருக்கு பழனி பைபாஸ்? நீங்க சொன்னது வெறும் மாவு, அது சத்து மாவு கிடையாது. இதுவரைக்கும் நீங்க சொன்னது, நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்தால் தான் அது சத்து மாவு. அங்க கொடுக்கறது சத்து மாவு தான், நீங்களும் வாங்கிட்டு வாங்க, அதுக்குள்ள போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? குப்புறானே நானும் முதல்ல இருந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே படிக்கிறியா? இல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சத்துமாவே இல்ல. முருகேசன் ஏன்பா இப்படி? நான் எல்லா மெசேஜும் படிச்சுட்டு தானே இருக்கேன், நீங்க எதுக்கு இப்போ பேதி மாத்திரை போட்டு விடுவேன்றீங்க? பாவம், நான் பாவம், அப்புறம் கதிர் பாவம் தெரியுமா? அது என்னை விட பாவம் கதிர். வேண்டாம், அப்படியெல்லாம் செய்ய வேணும். நம்ம எல்லாரும் நண்பர்கள், ஓகே, குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சொல்லுங்க. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. லைவ்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடாதவங்க நான் லைவ்ல இருப்பேன், நீங்க போய் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுங்க, சாப்பிடாம உட்காந்துருக்க வேண்டாம். ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடாதவங்க மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குப்புரானே நான் முதல்ல இருந்த மெசேஜ் என்னங்க மெசேஜ்? நான் எல்லா மெசேஜ் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க பேதிமா முருகேசன், ஒரு விஷயம், பேதி மாத்திரை கலந்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், ஓகே? என் பொட்டு நல்லா இருக்கா சொல்லுங்க. ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா அமைதி ஆயிட்டீங்க? கொஞ்சி கொஞ்சி அலைகளோட
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் போடாதவங்க மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும், மறந்துடாம லைக் போடுங்க. ஹாய், வணக்கம் வணக்கம். ஹாய் ஹாய். சாப்பிட்டீங்களா? இன்று இன்று என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. நாளை வெள்ளிக்கிழமை. என்னப்பா எல்லாரும் திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? நான் போடுற படிக்கல, நீங்க போடுற மெசேஜ் படிக்கல, நீங்க இப்போ அமைதியா இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாம மொபைல் ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். என்னப்பா அது அமைதியா இருக்கு? காரம் யாரு அது? ஹார்ட் ஓடுது ஒரு ஓரமா. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட மொபைல் ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். ஹாய் ஹாய். காரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், காரமா இருக்கு. இருமல் வருதுன்னு மிளகு சாப்பிட்டா காரம் ஓவரா இருக்கு. தெரியுதா? யாருக்கு வேணும்? சொல்லுங்க, அவங்களுக்கு போட்டு விடுறேன். நான் மட்டும் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் விட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட மொபைல் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். என்னப்பா அமைதி ஆயிட்டீங்க? ஹார்ட் மட்டும் ஓடிட்டே இருக்கே. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். சேட் பண்றீங்களா? என்ன பண்றீங்க சொல்லுங்க. லைட் நான் போய் ரீல்ஸ் போடவா? இல்லை எல்லாம் தூங்க போயிட்டீங்களா? சரி, அதை எடுத்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. லைவ்ல இருக்கீங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹலோ ஹாய். ஹாய் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாங்க மொபைல் ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணுங்க, லைக் விழும். ஹலோ ஹாய். என்னப்பா அமைதியா இருக்கீங்க? காதுக்குள்ள எல்லாம் எரியுது. மிளகு தின்னது காதுக்குள்ள எரியுது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா காப்பாத்து. ஓ என்னப்பா அமைதி. சரி பாய். அமைதியா இருக்கீங்க, நான் என்ன பண்றது?